அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் அஃப்ரத் சார். ஸோ இப்படி ஒரு எம்சிக்யூ பேப்பரை நீங்கள் காண போகிறீங்க, ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் டைம் இருக்கும் உங்களுக்கு, சரியா? அந்த நாட்களில் என்னத்தை படிக்கணும்? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று போட்டுப்பட்டு இருக்கும். சில நேரம் நீங்கள் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் சாட் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, அல்லது இந்த டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, அல்லது இந்த கண்டெக்டில் இருக்கீங்க நீங்கள், அல்லது அப்படி இல்லாமல் இருக்கிறான். ஸோ அந்த லிங்கை கனெக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் போகிற அப்டேட்டை விளங்கிடுங்க. தற்போது நான் உங்களோட எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸில் கேள்விகள் வரலாம்னு சில அப்டேட்டை போட்டு வச்சிருக்கிறேன். சரி, ஸோ இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்க போகிறது. 19, 21 ஆகிய நாட்களில் நடக்க போகுது. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முதல்ல நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் சில விடயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். முதலாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட். நேரம் போதாது. டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ கேள்வி செய்யக்குள்ள ஒரு ஓர்டரை பின்பற்றி கொள்ளுங்க. என்ன ஓர்டரை பின்பற்றி கொள்ளுங்க? பேப்பரை 1 தொடக்கம் 50 கேள்விகள் இருக்குது. ஆக இருக்கிறது 120 நிமிஷம் பிளஸ் மேலதிகமாக தார 10 நிமிஷம். ஸோ நான் இன்றைக்கு நடந்த பிசிக்ஸ் பேப்பரை பிள்ளைகள் சொன்ன கருத்தின்படி நீ டைம் போதாது, பேப்பர்ல ஏசி டைம் போதாது. கெமிஸ்ட்ரியில நடக்கிற ஒரு இஷ்யூ என்னன்னு சொன்ன பிள்ளைகள், கெமிஸ்ட்ரியை ஒரு ஓர்டர்ல செஞ்சுட்டு போனா டைம் போதும். ஒரு பிழையான ஓர்டர்ல செஞ்சுட்டு போனீங்கன்னா ஒரு டைம் போதாம இருக்கு. முதலாம் கேள்வியிலிருந்து இப்படி செஞ்சுட்டு போனீங்கன்னா முதலாம் கேள்வி 2, 3 சொல்லி அப்படியே போயிட்டு 50ஆம் கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க, சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியில 45க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும்டா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு 45க்கு மேல எடுக்கணும்னு ஒரு முறை இருக்குது. என்ன முறை என்று சொன்ன பிள்ளைகள், நீங்க நிறைய வேஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடியா நம்பர் 1 நீங்க கேள்வி செய்யற ஐடியா என்னன்னா, இந்த ஆக கவனம் விளங்கிக்கொள்ளுவோம். எல்லா கேள்விக்கும் 1 மார்க்ஸ் தான். கூற்று கேள்வி அறிக்கட்டும் 1, 2, 3, 4, 5 இப்படி விட வரும். இப்படி விட வார கேள்வி எத்தனை இருக்குது? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கட்டித்தனம் இருக்கி O level 9 எடுத்திருப்பேல், கட்டித்தனம் இருக்கு, நிறைய படிச்சிருப்பேல். ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். இப்படியான கேள்விகள் 1 தொடக்கம் 30 வரையான கேள்வி இருக்குது. இந்த கேள்விகள்ல பிள்ளைகள், இந்த கேள்விகள்ல சில வித்தியாசமான டெக்னிக்கா வச்சிருப்பார். அதுல ஒரு டெக்னிக் கணிப்புகள். அந்த கணிப்புகள் பொதுவாக பிசிக்கல் கணிப்பா இருக்கும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா இருக்கும், பிளஸ் கெமிக்கல் கல்குலேஷனா இருக்கும். இப்படியான கேள்விகள் இந்த முதல் 30 கேள்விக்குள்ளையும் நான் 2025ஆம் ஆண்டு பேப்பரை வச்சு சொல்ல கேளுங்க. 5ஆம் இலக்க கேள்வி. எத்தனாம் இலக்க கேள்வி? 2025 வந்த 5ஆம் இலக்க கேள்வி. கவனமா கேட்டுக்கொள்ளுங்களா. அதே மாதிரி பிள்ளைகள் 8ஆம் இலக்க கேள்வி 8. அதே மாதிரி 12ஆம் இலக்க கேள்வி. அதே மாதிரி 13ஆம் இலக்க கேள்வி. மேலும் 13ஆம் இலக்க கேள்வி. அதாவது கணக்கு செஞ்சு விட எடுக்கிறது. கணிப்பு எழுதி சுருக்கல் செய்து விட எடுக்கிறது. 21ஆம் இலக்க கேள்வி. நான் சொல்றது கணிப்பை செய்தி எழுதி சுருக்கி விட எடுக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகள் 28, 29ஆம் இலக்க கேள்வி. 28, 29ஆம் இலக்க கேள்வி. அது ஒவ்வொரு ஆளுக்கும் சில கேள்வி கூடும் குறையும். அப்ப இதுல பாருங்க பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 பொதுவாக பிள்ளைகள் இந்த முதல் 30 கேள்வி கணிப்பு கேள்வி பிள்ளைகள் ஒரு 7 தொடக்கம் 10 கேள்வி வாருது. இந்த ஒவ்வொரு கேள்வியும் சில கேள்விகள் டைமை கடுமையா எடுக்கும், சில கேள்வி டக்குன்னு விட வரும். நம்ம படிச்சுட்டு போறோம், 2 ஹவர்ஸுக்குள்ள 50 கேள்வி செய்ய போறோம். அதுல இறைவனை நாட்டப்படி சில நேரம் ஒரு கேள்வி எங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிடும். அப்படி ஸ்ட்ரக் ஆகினா நீங்க தடுமாறி நிற்க கூடாது.
அடுத்த கேள்விக்கு போகணும். விளங்கிட்டா? அந்த ஒரு கேள்வி எங்களை முழு மிச்சமான கேள்வியை பாதிக்கப்படும். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, ஸ்ட்ரக் ஆகாம செய்யணும்டா இந்த முதல் 30ல 1 2 3 4 5 விட வாரது கணிப்பு கேள்வி ஒரு சொட்டு போல வருது. அடுத்தது பிள்ளையால் நேரடியான தியரி, நேரடி தியரி படிச்சிருந்தா மட்டும் விடவார கேள்வி. அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஐடியா என்ன சின்ன பிள்ளையால் இந்த 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 நேரடி தியரி, அதே மாதிரி பிள்ளையால் தியரி அப்ளிகேஷன், தியரியில அப்ளிகேஷன், தியரியில இருந்து நாங்க சில விட எடுக்கிறோம். என்ன தியரியில இருந்து எடுக்கிற விடன்னு சொன்னா அதுக்குள்ளால கணிப்பு இல்லாம நேரடி தியரியும் இல்லாம நாங்க சில கேள்வி பெறுவோம். ஸோ கவனம், இந்த 2 பகுதிகளை நீங்க தாராளமாக செய்யலாம். அப்ப ஒரு வழி என்ன, முதலாவது வழி என்னன்னா முதல் 1லிருந்து 30ஆம் கேள்வி வரைக்கும் செஞ்சுட்டு போகக்கூட நீங்க 5ஆம் கேள்வி செய்யல, 8ஆம் இலக்க கேள்வி செய்யல, 12ஆம் கேள்வி செய்யல, 13ஆம் கேள்வி செய்யல, 21 செய்யல, 28 செய்யல, 29ஆம் கேள்வி செய்யல. நான் சொல்லத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. போன முறை நடந்த விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளைகள் கேள்வி செய்யாம நாம கடைசியா செய்வோம்னு சொல்லி போட்டு, நான் என்ன சொல்ல முடியுங்கதா, நாங்க கடைசியா செய்வோம்னு செய்யாமலே வைத்தாங்க. என்ன செய்யுது தெரியுமா, முதலாவது கேள்வி வந்தா நீங்க எந்த கேள்வியை விட்டுட்டு போறீங்களோ அந்த கேள்வி ஒரு தரம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட் டைம் எடுக்கும். கேள்வியை வாசிச்ச உடனே சில கேள்விகள் பிள்ளைகள் ஆல்ரெடி நீங்க செஞ்ச கேள்வி அதே ஐடியாவா இருந்தால் வாசிச்சு போகல, ரைட் இது இப்படித்தான் செய்யறேன்னு ஒரு யோசனை வரும். கேள்வி இதை வாசிக்கிறேன், இதை செய்யாம 4ஆம் கேள்வி செஞ்சுட்டு இதை வாசிச்சு போட்டு 6ஆம் கேள்வி செய்கிறேன், 7ஆம் கேள்வி செய்கிறேன். ஆனா அந்த வாசிச்சது எங்களோட மூளையில பதுங்கி இருக்கு. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே என்ன செய்து கொள்ளும் என்றால், ரைட் இதுக்கு இதான் ஐடியாண்டு 8ஆம் கேள்வி வாசிக்கிறேன், ஐடியா வரல. ஆனா 5ஆம் கேள்வி ஐடியா சில நேரம் அந்நேரம் விழுந்திருக்கு. 9 10 11 போகல, 12ஆம் கேள்வி வாசிக்கல் ஐடியா வரல. கேள்விகளை விட்டுட்டு போகும்போது வாசிச்சுட்டு போகும். கேள்விகளை கடைசியா செய்யும் விடுற கேள்வி எல்லாத்தையும் வாசிச்சு போட்டு போங்க. முதலாவது முக்கியமான ஐடியா. அப்ப 30 முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பாருங்க பிள்ளைகள், அதுக்கு பிறகு கடும் கேர்ஃபுல்லா விளங்கிடுங்க. இது எல்லாம் கணிப்பு செஞ்சுதான் பார்க்கணும். பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டியது 31ஆம் கேள்வி 40ஆம் இலக்க கேள்வி வரைக்குமான கேள்வி. இந்த கேள்வியில ஒரு தரவு 4 தரவு, ஏ என்ற தரவு, பி என்ற தரவு, சி என்ற தரவு, டி என்ற தரவு. இதுலதான் அதிகமான பிள்ளைகள் பிளவுறது. ஒரு கேள்வியைக்கான் சரியான 5 விட தந்து சரியான விடையை தெரிவு செய்ய சொன்னா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்களா, ஒரு கேள்வியைக்கான் 5 விடையை தந்து சரியான கூற்ற தெரிவு செய்ய சொன்னா அந்த 5ல இதான் சரியென்று எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு பிழையும் இல்லை, டக்குன விடைக்கு போய்த்திடலாம். விட தெரியா, ஆனா இது 4ம் பிழை என்று தெரிஞ்சிருந்தாலும் விடைக்கு போகலாம். எப்படி, ஒரு 5 விட தாரான், எனக்கு 5 விடையில அந்த விட மட்டும்தான் தெரியும், இது சரி என்று நான் படிச்சிருக்கேன், இது சரி ஷூரா தெரியும். ஆனா மற்றது சரியா பிள்ளையாண்டு தெரியா. ஸோ கன்ஃபார்மா தெரியும் இது சரி என்று அதுக்கு விட போட்டு போறேன். சில பிள்ளைகள் இருக்காங்க 5 கூற்றையும் வாசிச்சு போட்டு இது பிழை, இது பிழை, இது பிழை, இது பிழை, அப்ப இதான் சரியா இருக்கும் இடத்துக்கு போறது. அப்ப இதுல 4 விட தந்தாங்கன்னு சொன்னா இந்த கேள்விகள்ல கெமிஸ்ட்ரி பேப்பர்ல முதலாவது கூற்ற வாசிக்கிறேன், இதைத்தான் ஃபர்ஸ்டா வாசிக்கிறேன். 2வது வாசிக்கிற சி கூற்றை தான் வாசிக்கிறேன், 2வது சியை வாசிக்கிறேன். இந்த 2 விடையும் சரியாக இருந்தா யோசிக்காம 5வது விடைக்கு போடுறேன், டிக் புள்ளி போடுறேன். பியும் டியும் வாசிக்க தேவையில்லை. இது 2ம் பிழையாக இருந்தா அப்பையும் என்ன விட, 5வது விட. எங்களுக்கு தேவை டைமுக்குள்ள விட வரணும். நீங்க என்ன கோல்மால் ட்ரிக், என்ன கள்ள வழியும் பயன்படுத்தலாம், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள பேப்பரை செஞ்சு முடிக்கணும். நான் சொல்ல விளங்குதா, அங்க போய் எலபரேஷன் எழுத போறல்ல. சோ இது 2ம் சரியாக இருப்பின் 5வது விட, இது 2ம் பிழையாக இருப்பின் 5வது விட. என்ன காரணம், இது 2ம் சரியாக இருந்தா மற்ற என்ன ஆப்ஷன் வந்தாலும் என்ன வாசிச்சுட்டு போறையல். சில கேள்வி வாசிக்கையில்
ஏ சரி மாதிரி விளங்குது, பி சரி மாதிரி விளங்குது, சியும் சரி மாதிரி விளங்கினாலும் 5வது விடை. நான் சொல்ல விளங்குதானே? இது ஒரு பழி. ஒவ்வொரு கூற்றாக வாசிக்கும் போது நிதானமா வாசிக்கணும். இந்த கேள்விக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் தேவையில்லை. தியரியை பூரணமாக படிச்சுட்டு போனீங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பர்ல இந்த இடத்துல நிறைய பேர் பிளவுற. நீங்க ஒரு தரம் தான் பேப்பர் செஞ்சிருப்பீர், அல்லது 2 தரம் மேல் எழுதியிருப்பீர், அல்லது 3 தரம் மேல் எழுதியிருப்பீர். நான் 14 வருஷம் இந்த A லெவல் பேப்பரை பார்த்துட்டு வரேன். இவ்வளவு பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் சொன்னது, சார் 31-40 முதல் 30 சரிடாப்பா, 29 சரி, 31-40 4 பிள்ளை, 5 பிள்ளை, 6 பிள்ளை. நிதானம் இல்லாம அந்த விடைகள் எடுக்கிறது. கவனமாக விளங்கி எடுக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களை வேற ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு போய் சேர்க்கும், வேற யூனிவர்சிட்டி கொண்டு சேர்க்கும். ஒரு டாக்டரே ஒரு டென்டலா மாத்தும், ஒரு மொரட்டுவையே ஒரு ஜாப்புரையா மாத்திரும். கவனமாக இருக்கணும். இந்த இடங்கள்ல நிதானமாக செய்யணும். கடைசி நேரத்துல டைமை பார்த்தேன், இன்னும் 25 நிமிஷம் டைம் இருக்குது. ஆனா மீதமாக இருக்கிறது கூற்று கேள்விகள், மீதமாக இருக்கிறது கூற்று வினாக்கள் தான் மீதமாக இருக்குது. 10 கேள்வி மிச்சமாக இருக்குது. கூற்று வினாக்கள் 41 50ஆம் கேள்வி வரைக்கும். இதுல போன முறை கடந்த வருஷம் 2025 முதல் 30 சரி, கடைசி அந்த 31 40க்குள்ள 8 கேள்வி சரி. அவங்க எம்சிக்கு எத்தனை சரி வந்து தெரியுமா? 44 தான் சரி. நம்ம கடைசி 10 கேள்வியும் என்ன நடந்துட்டா, இந்த நான் சொல்றது கவனமா கேட்டுக்கொள்ளலாம். இந்த கடைசி 10 கேள்விலையும் சுருக்கல், கல்குலேட்டர் பாவிக்கிறல், ரஃப் ஷீட் பாவிக்கிறல், நிதானமா இருந்து கேள்வியை வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கிறேன்? நான் உதாரணம் ஒரு கேள்வியை வாசிக்கன்னு பாருங்க. 2025ஆம் வருஷம் வந்து ஒரு கேள்வியை வாசிக்கன்னு பாருங்க. இந்த மாணவர்கள் அதிக மாணவர்கள் பிளவிட்டு எடுத்த வாசிக்கன்னு பாருங்க. ஒரு கேள்வி என்ன கேள்விண்டா, Na2 49ஆம் இலக்க கேள்வி. சோடியம் கார்பனேட்டை கைத்தொழில் ரீதியில் உற்பத்தி செய்கையில் அமோனியாவை பெருக்குதல் கார்பனேட்டுக்கு முன்பதாக நடைபெறும். நான் டக்குனு அந்நேரம் நிதானம் அணுண்டோம். என்ன சோடியம் கார்பனேட் சோல்வே முறையில படிச்சிருக்க. முதலாவது ஏ அமோனியாவை பெருக்குதல், ஏக்கு பிறகுதான் சி கார்பனேட்டில் நடக்கும். ஏனென்றா அந்த NH3 தண்ணியிலிருந்து H+ எடுத்து NH4+ மாறும், NH4+ மாறும். அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கிற NH4+ மாறினா தண்ணீர் இருக்கிறது OH- CO2 சேர்ந்து HCO3- மாறும், அமோனியாவை பெருக்குது. ரைட், அது சரி. சரியண்டா முதலாவது விட வரும், 2வது விட வரும், 3வது விட வரும். ரைட். திரும்ப கார்பன் டை ஆக்சைடு ஆனது அமோனியாவை பெருக்கிய பிரைன் கரைசலுக்குள்ளால விளங்கிட்டா, CO2 அமோனியாவை பெருக்கிய பிரைன் கரைசலுக்குள்ளால அனுப்பக்கூட அமோனியம் கார்பனேட் உயர் சிறில் உண்டாகும். ரிசோர்ஸ் புக் என்ன தந்திருக்கான்? NH4+ CO2 OH- தாக்கம் அடைஞ்சி வார HCO3- NH4+ சேர்ந்து NH4HCO3 தான் வரும். NH4 வராது. சரி பிள்ளை தெளிவாக 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 விளங்குகிறது. பிறகு என்ன சொல்றான் பாருங்க. H2S 44ஆம் இலக்க கேள்வி. H2O H2SC பிணைப்பு கோணம், தண்ணீர பிணைப்பு கோணம் 104.5, H2S பிணைப்பு கோணம் 92, H2SC பிணைப்பு கோணம் அதை விட குறைவாத்தான் இருக்கணும். அது வரிசையில் குறையும். சரி, ஏன் பிணைப்பு கோணம்? ஒரே வடிவம் தானே. ஏனென்றா 3 பேர்லயும் ஒரு தனிச்சோடி இருக்குது. அப்ப நாங்க என்ன படிச்சிருக்கோம்? தான் இந்த நீளமாக்கல் இதான் தனிச்சோடி, பிணைப்பு சோடி. இப்ப என்ன செய்யணும்? பிணைப்பு சோடிகள் மைய அணுவுக்கு நெருக்கமாக இருந்தா பிணைப்பு சோடி தள்ளி கோணத்தை கூட்டும். இப்படி இருந்தா மின்னது தன்மை கூடினது சுற்றாயல் அணுவா இருந்தா தூரம் கூட தள்ளி கூடுமா? அப்ப இந்த இடத்துல கோணம் என்ன காரணத்தால குறையுது?
பிணைப்பு சோடி உண்ட பிணைப்பு சோடி தள்ளுறதால. அப்ப அந்த எப்படி மின்னெதிர்த்தன்மை தான் அந்த தள்ளுகைக்கு காரணமா இருக்குது. சரி, ஒன்னாவது விடு. அப்ப கவனமாக விளங்கணும். கூற்றுக்களி செய்யக்கூட கடும் நிதானமா இருக்கணும். அப்ப நீங்க மகன் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்ல கேளுங்க. என்ன, நீங்க ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. நீங்க நிறைய வகுப்பு போயிருப்பீள், கேள்வி நிறைய செஞ்சிருப்பீள், நீங்க 1000 கேள்வி செஞ்சிருப்பீள். நான் சொல்லேன், 2 மணித்தியாரத்துக்குள்ள 50 கேள்வியை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களோட கெட்டித்தனத்தை விட, உங்களோட நிதானத்தை விட, உங்களோட ஸ்பீட், உங்களோட அக்யூரசி, பிளவிடாத ஒரு தன்மையும், உங்களோட என்ன கடும் கெட்டித்தனமான பிள்ளையும் ஒரு சின்ன கூட்டக்குள்ள சின்ன பை மிஸ்டேக் விடுமா. ஆனால் கால்குலேட்டர் அந்த பை மிஸ்டேக் விடுமா? விடாது. காரணம் என்ன? அக்யூரசி. அப்ப பிள்ளையாள் கடைசி நேரத்துல இந்த கூற்றுக்களி செஞ்சீலண்டா நீங்க டென்ஷன் அரிப்பீங்க. சில நேரம் உங்களுக்கு இந்த 30 களி கூட டைம் எடுத்துரும். இறைவன் பாதுகாக்க வேணும். உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது. பேப்பர் உங்களுக்கு ஈஸியா வரணும். ஈஸியா வந்தாலும் ஒரு பிள்ளை. பேப்பர் கஷ்டமா வந்தா தான் சட் ஸ்கோரை கெமிஸ்ட்ரி தீர்மானிக்கும். ஈஸியா வந்தா சட் ஸ்கோரை கெமிஸ்ட்ரி தீர்மானிக்காது. பேப்பர் கஷ்டமா வரணும். ஆனா எங்களுக்கு அது ஈஸியா இருக்கணும். நாங்க படிச்ச பகுதிக்குள்ள வரணும். அப்ப இந்த டைம்ல இந்த இடத்துக்கு வரக்கூட 25 நிமிஷம் இருக்கு, 10 கேள்வி இருக்குது. அந்நேரம் நாம டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப அந்நேரம் நீங்க சரியாக வாசிப்பீங்களா? சின்ன அந்த இதெல்லாம் பிளவுடுவீர். அப்ப கூற்றுக்களை செய்யறது பல வழியான முறையில கூற்றுக்களை செய்யலாம். என்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் செய்யற முறையை சொல்லும் கேளுங்க. பேப்பர் எடுத்த உடனே ஸ்டார்ட்ல இதைத்தான் செய்யறேன். ரெண்டாவது, எங்கட பிள்ளைகள் இன்னொரு வகையான ஆக்களை பிடிச்சிருந்தா முதல் 10 கேள்வி செய்யறேன், அதுக்கு பிறகு கூற்றுக்களுக்கு போறேன். முதல் 10 கேள்வி பிறகு கூற்றுக்கள் செய்யறேன். இந்த பிள்ளைகள் இன்னொரு வகையான பிள்ளை என்ன செய்யறேன்டா, முதல் 1 தொடக்கம் 50ஆம் கேள்வி வரைக்கும் அந்த கணிப்புகளை விட்டுட்டு கூற்றுக்களை செஞ்சுட்டு போறோம். கடைசியா தான் கூற்று செய்யுது. 4வது என்ற பிள்ளைகள் இன்னொரு வகை என்ன செய்யறான்னு தெரியுமா? கேளுங்க. கூற்று 1 முதல் 41ஆம் கேள்வி முதலாம் கூற்றை வாசிக்கிறது, 2ஆம் கூற்றை வாசிக்கிறது, 3வது வாசிக்க, 4வது முதலாம் கூற்று, எல்லாத்திலும் முதலாம் கூற்றையும் வாசிச்சு போட்டு சரி பிள்ளை, சரி பிள்ளை, முதலாம் கூற்றை வாசிக்கிறது. பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் சொல்லுவேன், பிறகு 2ஆம் கூற்றை வாசிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிச்சு போட்டு அதுக்கு பிறகு இதுவும் சரி வந்தா அதை திரும்ப ஒரு தரம் வாசிக்கிறேன். இப்படி எல்லாம் எங்களோட பிள்ளைகள் விட எடுக்கிறார். என் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும் தெரியும், அல்ல பக்கத்தில் இருக்கிற முன்னால் இருக்கிற மட்டும் தெரியும். எனக்கு உங்களோட வகுப்பே தெரியும். அப்ப இப்படி செய்யறதால சரி வந்தா அதை திரும்ப ஒரு தரம் செட்டியா வாசிச்சு 1வது விடையா 2வது விடையான்னு யோசிக்கிறது. ஸோ பிள்ளையால் கவனம் அறித்து கொள்ளணும். என்ன நடக்கிறது தெரியுமா? எக்ஸாம் பேப்பர்ல டைம் கடும் ஸ்பீடா ஓடி இருக்கும். அந்த நேரத்துல படிச்சதை 100% சரி எடுக்கணும். படிச்சமா அதை 100% சரி எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது, அல்ல 1 நாள் டைம் இருக்குது. தயவு செஞ்சு படிக்காத ஒரு பாடத்துக்கு பின்னால ஓட வேண்டாம். படிச்ச பாடத்தை நல்லா தெளிவாக்கி கொள்ளுங்க. சில யூனிட்டுக்கு கட்டாயம் ரிசோர்ஸ் புக்கை படிச்சே ஆகணும். ஒரு யூனிட் 14ஆம் அலகு பயாலஜியில என்னோட பிள்ளைகள் சொன்னாங்க, பின்னால் இருக்கிற யூனிட் தான் கூட கேள்வி வந்துச்சு. MCQல நார்மலா 5 கேள்வி எங்களுக்கு 14ஆம் அலகுல வாரது. சூழல் மாசடைதலும் எங்களோட கைத்தொழில் ரசாயனத்திலும் நுணுக்கமான பகுதி வாரது. ரிசோர்ஸ் புக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வாசிச்சு கொடுது. கொப்பியை திரும்ப படிச்சு வேலை இல்லை. கொப்பியில வார நோட்ஸும் ரிசோர்ஸ் புக்கும் ஒரு சமனா இருக்க மாட்டாது. PDF பார்த்து வேலை இல்லை. ரிசோர்ஸ் புக்கு தான் வாசிச்சு கொள்றேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஸ்பெஷலா அயன் சமநிலையில அந்த கிராஃப்ஸ், அந்த சமன்பாடுகள், அந்த கணிப்புகளை ஒரு தரம் பார்த்து கொள்றது. சரியோ? இன்ஆர்கானிக்ல நார்மலா இன்ஆர்கானிக் எல்லாருக்கும் ஓடக்கூடிய பாடம் உண்டு, அதையும் பார்த்து கொள்றது. கல்குலேஷனுக்கு ரிசோர்ஸ் புக் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிசிக்கல்ல மற்ற பாடங்கள் ரிசோர்ஸ் புக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேசஸ் தேவையில்லை. அந்த தியரி எங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ கேள்வியை நீங்க எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்து கொள்ளுங்க. ஸோ கவனமாக விளங்கிடுங்க பிள்ளையால். இறுதி நேரத்துல கணக்கு அவுட் பண்றது இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு சொல்லி, இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தை படிக்க நினைச்சுக்கிருப்பீங்க. இதான் நடந்த விஷயம் இதான். போன வருஷம் அயன் சமநிலையில நாங்க சொல்லி இருக்கமாக்கும் பலதரம் சொல்லியிருப்பேன். அயன் சமநிலையில பிள்ளைகளை சொல்லியிருக்காங்க,
அயன் சமநிலை வராது. படிப்பிக்க அயன் சமநிலை ஸ்ட்ரக்சருக்கு வராது. அது எங்க வரப்போகுதா? எஸ்ஏல தான் வரப்போகுது. ஸோ நீங்க யாருமே அயன் சமநிலை படிக்க வேண்டாம். அயன் சமநிலை யாரும் படிக்க வேண்டாம், அது கஷ்டமான பாடம், அது எஸ்ஏல தான் வாரன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. பேப்பர்ல பார்ட் 2 ஸ்ட்ரக்சரை பெரட்டினா அயன் சமநிலை தான் வந்திருக்குது. ஸோ அது மென்டலி உங்களை எஃபெக்ட் ஆக்கும் தானே, உங்களை மென்டலி உங்களை பாதிக்கும் தானே பிள்ளையார். ஸோ உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. ஸோ நீங்களும் சொல்லுங்க, நீங்க என்ன முறையில பேப்பரை செய்ய போறீர்கள். அதை நான் செல்லுவேன். நல்ல மண்டா தம்ஸ் அப் போடும், இல்லைன்னு சொன்னா நான் தம்ஸ் டவுன் போட்டு காட்டுவேன். ஸோ நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதை நீங்க சொல்லுங்க, இப்படித்தான் செய்ய போறோம். என்னென்ன பிள்ளையால் நீங்க சுமந்து கொண்டு போறது, நீங்க இந்த 6 நாளும் சுமக்கிறது உங்களோட கேரியர், உங்களோட லைஃப்ல. இதுக்கு பிறகு நீங்க டாக்டர், இன்ஜினியர் அல்லது ஒரு கேரியரை சுமக்கிறது இந்த 2 நாள். கெமிஸ்ட்ரி வாட 2 நாள், பிசிக்ஸ் வாட 2 நாள். ஸோ பிழையான ஒரு வழிகாட்டல் பின்னால போகணும். ஏனென்றா ஆல்ரெடி நாங்க உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டோம். 25 பேச்சில் டாக்டரை பார்த்துட்டோம், 24 பேச்சில் பார்த்துட்டோம், நீங்க 26 பேச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது சரியா பிள்ளையான உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ கவனம் கவனம் கவனம், டென்ஷன் ஆக வேணாம். அடுத்த விஷயம் பிள்ளையால், கெமிஸ்ட்ரியில உங்களோட பிசிக்ஸ் பார்ட் 1 முடியட்டு. உங்களுக்கு பிள்ளைகள் கெமிஸ்ட்ரியில எம்சிக்கு நார்மலா ஏ லெவல் பேப்பர் ஒன்று எடுத்தானண்டா என்ன கேள்வி கேட்பான்? ஐயூபிஎஸ்சி பீரியட்ல கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஓமா ஓ, விஞ்ஞானிகள்ல பேர்ல ஒரு கேள்வி வர வழக்கம். அது இது வரைக்கும் வராத விஞ்ஞானிகளா இருக்க சான்ஸ் இருக்குது. கிளெஸ்பி ஞாபகம் இருக்குதா? சிட்னி நைலோம், கில்பர்ட் லூயிஸ், இப்படி சில தெரியாத சில விஞ்ஞானிகள்ல, ஆனா ரிசோர்ஸ் இருக்கிற விஞ்ஞானிகள்ல பேர் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப சக்தி சொட்டன்ல ஒரு கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படி வளமையாக கேட்கிற மாதிரி இல்லாம n+ml எண்ணிக்கை 4 இருந்தா அதுல இருக்கிற ஆர்பிட்டல்ல எண்ணிக்கை, அப்படி சில சில கேள்விகள் கேட்கலாம். அல்லது E=hv லம்டா வச்சு ஒரு மின்காந்த கதிர்ப்புல வார ஒரு ஆள்ற அலை நீளம் சக்தி, இதை கேட்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வளமையா வார கேள்விகள். 6 முரண்பாடுகள் இருக்குது. அந்த முரண்பாடுகளுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கிறது இல்லாதையும் ஒரு கேள்விக்கு சான்ஸ் இருக்குது. பயன்பாடு கருவேற்றம் கூட்டத்தின் வழியே ஆவர்த்தன வழி என்ன நடக்கும்னு கேட்டவன் சில நேரம் பிள்ளையால் அயன்களுக்கிடையிலே பயன்பாடு கருவேற்றத்துக்கு என்ன நடக்கும் என்று கேட்க சான்ஸ் இருக்குது. அமில வலிமை, கார வலிமையில உங்களுக்கு ஆல்கஹால், ஃபீனோல், நீர், கார்பாக்சிலிக்க கேட்டவன் இதுக்கு இப்ப உங்கள்கிட்ட அந்த ஆல்கஹால்ல இருந்து எச்ச போனா RO-, C6H5 ஃபீனோல்ல இருந்து H அகற்றி விட்ட அந்த மைனஸ், நீர்ல இருந்து H+ அகற்றி விட்ட அந்த மைனஸ், OH- எல்லாம் அந்த மறையேற்றம் கொண்ட அயன்கள் என்னத்தை வாங்கும்? H+ வாங்கும். அப்ப அதுல கார வலிமை கேட்டா அது எப்படி சொல்றது? ஒரு தாங்கல் கரைசல்ல பேசிக்காக ஒரு கரைசலை தந்து இது தாங்கலாக தொழிற்படும் என்று கண்டுபிடிச்சு அதுக்கு ஹெசில்பர்க் ஹெண்டர்சன் சமன்பாட்டை பயன்படுத்தி அது அமில தாங்கல் கரைசலுக்கு pH pKa + log of உப்பின் கீழ் அமிலத்தை போட்டு அந்த தாங்கல் கரைசல்ல pH கண்டுபிடிக்க ஒரு கேள்விக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி கெமிஸ்ட்ரியில பிள்ளைகள் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு 600-700 தலைப்புக்குள்ளதான் ஒரு கேள்வி எடுப்பார். நாம அந்த 600-700 தலைப்பையும் படிச்சுட்டு போனோம்டா நாங்க படிச்சேதானே கேள்விக்கு வரப்போகுதோ, அதை தாண்டி எந்த விதமான கேள்வியும் மாறலையே. நான் உங்களுக்கு கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு முந்தின அன்றைக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு இந்த தலைப்பை பார்த்துட்டு போங்க நீங்க வந்து சொன்னாங்க. இந்த வீடியோவை எங்களோட மௌலானா சார் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பிக் டைம் சொல்லிக் கொடுறேன். என்ன தெரியுமா, என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சார் மௌலானா சார் போட்ட ப்ரிடிக்ஷன் பேப்பர்ல வந்து நிறைய கேள்வி பயாலஜியில வந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, அடே பிள்ளைகள் கடைசி நேரம் பார்த்துட்டு போனது கேள்வியாக வந்தா பயாலஜியில. இப்ப நான் சும்மாக்கு முன்னே கதைக்க கூட இந்த ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சார் நான் பயாலஜியில ஒரு 10 ரெடி ஆயிட்டு போனேன், நான் பார்த்ததுக்குள்ளாம் கேள்வி வந்துச்சு, நான் திருப்தி எழுதிட்டு. அது ஒரு சந்தோஷம். அப்ப கவனமா விளங்கணும். எக்ஸாம்ல ஒரு மாய பிம்பம் ஒன்று இருக்குது அல்லது பிம்பம் இருக்குது, அதை உடைச்சு கொள்ளணும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெளிவா படிச்சுக்கணும். ஸோ நீங்களும் எக்ஸாம் பேப்பர் எப்படி நீங்க பேப்பரை ஃபேஸ் பண்ணணும்னு பாருங்க. MCQ சரியா விழுந்தாதான் SA சரியா விழும். MCQ சரியா விழலைன்னு சொன்னா SA சரியா விழாது. அடுத்த விஷயம், உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு A தேவைன்னு சொன்னா 40க்கு மேல MCQ எடுத்தே ஆகணும்.
35 போதாது தம்பி, போதாது போதாது. 40 பிளஸ் 40 பிளஸ் எடுத்தா மாத்திரமே உங்களுக்கு ஏ வரும். 39 போன முறை எடுத்தும் ஒரு ஏ வந்துச்சு எங்களுக்கிட்ட. 38 எடுத்தும் ஒரு ஏ வந்துச்சு. அது அது 100ல ஒரு ஆளுக்கு. ஆனா 40க்கு மேல எடுத்தா நோமலா உங்களுக்கு ஏ வந்து விடும். சரியோ? கவனம் கவனம் கவனம். நான் சொன்னதெல்லாம் விளங்கிட்டு தானே? ரைட். நாங்கள் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நான் உங்களுக்கு சில கெமிஸ்ட்ரி அப்டேட் தாரேன். இந்த விஷயங்களை மற்றவங்களும் சொல்லுவோம், இப்படித்தான் பேப்பரை செய்கிறேன். டைம் பறந்து போகும் சொல்லிட்டு நான். டைம் பறந்து போகும். எல்லாருக்கும் டைம் மெதுவாக போகும். நமக்கு மட்டும் பறந்து போற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஹோல்ல. சரியோ? ரைட். அப்ப சந்திப்போம். சரிதானே? ரைட்.